பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்டு கிட்ட வந்தாச்சு. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா காகியா மிஞ்சிருப்பாங்க. ரெண்டு பேரோட கையுமே காகியா மேல பட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து காகியா மேல அந்த ஒரு கையை வச்சக்க அப்புறம் ரெண்டு பேருமே ஒரு ஜுட்ஸோ பண்ணுவாங்க. என்ன ஜுட்ஸ்னு பாத்தீங்கன்னா பிளானடரி டிவிஸ்டேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீலிங் ஜுட்ஸ் தான். அதுக்கப்புறம் எதுல சீலிங் பண்ணு பாத்தீங்கன்னா நிலாவில சீல் பண்ற மாதிரி. காகியா ரொம்பவே பாவம் தான் சொல்லி ஆகணும். ஒரு சமயம் டெஞ்சி ஏமாத்திருப்பாரு. உணர் பக்கத்து பாத்தீங்கன்னா அவனோட சொந்த மகனாலே சீல் பண்ணிருப்பாரு. நம்ம காகியா சீலா போற தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க மேல இருக்க கருப்பு கலர்ல ஒண்ணு தூக்கி எறிஞ்சிருவாங்க. அது என்னன்னு பாக்குறீங்களா? அதுதான் பிளாக் ஜெட்ஸோ. இதுவும் பாத்தீங்கன்னா காகியாக்கு ஒரு பையன் மாதிரி தான். கீழே இருக்க கல்லு பாறை அது மூலமா எல்லாமே வச்சு சீல் பண்ணிடுவாங்க. ஒரு பக்கத்து பாத்தீங்கன்னா பிளாக் ஜெட்ஸ் இதெல்லாம் கீழே இருந்து பாத்துட்டு இருக்கோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஹகுரோமோ அண்ட் ஹமுரா ரெண்டு பேருமே ஒரு சைடு இருந்து இதெல்லாம் பாத்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹகுரோமோ அந்த டிவைன் ட்ரீ இருக்கும்ல, அந்த டிவைன் ட்ரீயுமே அப்படியே அழிச்சிருவாரு. அழிச்சிட்டு அதுல மாட்டிட்டு இருப்பாங்களா, அவங்க மாட்டிட்டு இருக்க எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துருவாரு நம்ம ஹகுரோமோ. எல்லா மக்களுமே திருப்பி பழைய வாழ்க்கைக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாத ஒரு டென்டல் இருக்கும்ல, அந்த டென்டல் என்ன பண்ணுவாரு பாத்தீங்கன்னா 9 பாகமா பிரிக்க முடிவு எடுத்திருப்பாரு. அந்த 9 பாகம் என்னன்னு கேக்குறீங்களா? அதுதான் 9 டைல் பீஸ். அந்த 9 டைலையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பி வச்சு மக்கள் கூட ஒன்னா இருக்கணும், ஒன்னா வந்து வேலை செய்யணும். அதுக்காக தான் நம்ம ஹகுரோமோ அந்த ஒரு 9 டைலையும் ஒன்னா பிரிச்சிருப்பாரு. நெக்ஸ்ட் நம்ம